திருப்பதி லட்டு சர்ச்சையில் ஒன்றிய அரசுக்கு சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை வழங்கிய நோட்டீஸ் தெளிவின்றி உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த பால் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இந்திய உணவு தர பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் முறையாக ஆய்வு செய்யாமல் தனியார் ஆய்வகத்தின் அடிப்படையில் மட்டுமே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் பால் நிறுவனத்துக்கு எந்த சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பினார். தற்போது கொடுக்கப்பட்டுள்ள 2 நோட்டீஸ்களிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படாமல் தெளிவின்றி உள்ளது என்றும், செப்டம்பர் 29ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி விடுமுறை நாளில் விளக்கம் அளிக்க கோரினால் எப்படி விளக்க முடியும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். சென்னை ஆய்வக அறிக்கைக்கும் குஜராத் அறிக்கைக்கும் பல்வேறு முரண்பாடு உள்ளது என கூறிய நீதிபதி, பால் நிறுவனத்தில் ஒன்றிய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் நடத்திய சோதனையின் முடிவுகள் எங்கே, அதை ஏன் வெளியிடவில்லை என வினவினார். எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு புதிதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்றும் அதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.